இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 120 அடி. ஒரு வழியாக 272 படிக்கட்டு ஏறி இறங்க போகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பர்கூர் நண்பன். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஸ்ரீமஞ்சாங்கிற ஏரியாவில் இருக்கோம். நாம் இங்கே இருந்து இந்த மலேசியாவில் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று போக போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கேப் தான் போக போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். நம்ம எப்படி போகிறோம், எதில் போகிறோம், எப்படி கம்மியான பட்ஜெட்டில் போகிறது அப்படிங்கிறத நம்ம போக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே போகும்போதே நான் சொல்கிறேன் எப்படி போகலாம், எவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் எப்படி போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நாம் இங்கேருந்து கிரேப்பில் தான் போக போகிறோம். இங்கே பயங்கரமான டிராஃபிக், அதனால் கிரேப் அங்கே நிப்பாட்டிட்டாப்புல. நான் அப்படியே அங்கே போவோம். அங்கே நிற்கிது பாருங்கள் ரெட் கலர் வண்டி, அதுதான் கிரேப்பு. ஏறுங்க ஏறுங்க, முன்னாடி உட்காருங்க ஒருத்தன். ஹலோ பாஸ். கிரேப் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கிரேப் பற்றி ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கிரேப் வந்து மார்னிங் டைமில் 10 o'clock வரைக்கும் ரெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 4 o'clock மேலே ரெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். மதியம் ஆஃப்டர்நூன் டைம் அந்த மாதிரி புக் பண்ணிங்கன்னா ரெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சோலோ ட்ராவல் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி டைம் தான் பெஸ்ட்டு. இதை விட நமக்கு மலேசியாவில் வந்து ட்ரெயின், பஸ்ஸு தான் பெஸ்ட்டு. பஸ்ஸில் வந்து பஸ் கார்டு தான் பாய்க்கணும், பணமெல்லாம் வாங்க மாட்டாங்க. ட்ரெயின் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பயன்படுத்தலாம். இல்லைன்னா டோக்கன் வச்சு போகலாம். இல்லைன்னா இந்த பஸ் கார்டு இருந்தால் பஸ் கார்டு வச்சும் போகலாம். ட்ரெயின் வந்து டைமிங் தான் இருக்குது. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் இங்கே மலேசியாவில் தான் இருக்கேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து செம்ம மழை பெய்யுது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே கிரேப் தாங்க, எல்லாமே கிரேப் தான். இங்கே மழை விடலை, சரியான டிராஃபிக்கு. அதனால் நாங்கள் இங்கே வந்து இறங்கி அப்படியே நடந்து போக போகிறோம். இங்கே இறங்கிட்டோம். இங்கே இறங்கி ஒரு கிலோமீட்டர் பக்கமாக அப்படியே நடந்து போகணும். அப்படியே நடந்து போக போகிறோம். மழை வேறு, அதனால் வீடியோ எடுக்க முடியாது. நான் கோயில் பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இதை நான் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் வந்து நேரில் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. 120 அடி சிலை பிரம்மாண்டமாக நிற்கிது. இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இடமெல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலைக்குள்ளே தான் மெயின் கோயிலே இருக்குது. இந்த 272 படிக்கட்டை ஏறி மேலே போகணும். மேலே போனால் தான் வந்து உள்ளே தான் கோயில் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பயங்கரமாக பசி வேறு, எங்காவது போய் சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள், மலையோட கொடை பிடிச்சிட்டுலாம் என்ஜாய் பண்ணுறாங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா, இந்த 120 அடி சிலை வந்து பியூர் கோல்டின்னு நினச்சேன். நான் கூட கோல்டின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து கோல்டு கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதை கோல்டின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாள். நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது இதை வந்து கோல்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது இது வந்து கோல்டு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த சைடு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. நம்ம இந்த 2 கோயிலுக்குள்ளேயே போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். செம்ம கூட்டம் இங்கே பாருங்கள்.
ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ தான் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறாரு. எப்போ வருன்னு தெரியல. இந்த குழந்தைக்கு வேறு டான்ஸ் ஆடுமா? நம்ம ஊர் மீல்ஸ் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்குன்னு சொன்னாங்க. பயமாக பசியாக இருக்குது, அதனால் நம்ம மீல்ஸை கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். எப்படின்னு தெரில, வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு வழியாக சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாப்பாடு இருக்குது, பொரியல் 2 பொரியல் இருக்குது, கூட்டு பொரியல், ரசம், மோருன்னு எல்லாமே கொடுக்காங்க. நம்ம ஊரில் எப்படி மீல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே தராங்க மீல்ஸுக்கு. சாப்பாடு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாப்பாடு நல்லா தான் இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாலு சாப்பாடு வாங்கினா 48 வெளியே வந்திருக்கு. 4 சாப்பாடுக்கு 48 வெளியே வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இந்த கடை வந்து இப்படியே வந்தீங்கன்னா இந்த கடை வந்து ரைட் சைடில் இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ புறா இருக்குன்னு. இந்த புறாவுக்கு வந்து இறை வாங்கி போடலாம். இங்கே வந்து இறையெல்லாம் விற்கிறாங்க. அந்த புறாவுக்கு உண்டான இறையெல்லாம் இங்கே விற்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருமே டூரிஸ்ட் தாங்க. இங்கே வந்து ஒரு மதச்சார்பற்ற இடம் மாதிரி எல்லா மக்களும் வராங்க. எல்லா மதங்களும் இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படின்னு. கீழே கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவோம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிள்ளையார் கோவில் இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போகணும். நம்ம செருப்பு அங்கே விட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்கள் ஒரு குளம் இருக்குது. இது ஒரு பார்க் மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போவோம். கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். இது ஒரு விநாயகர் கோவில். அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க அப்படியே காமிக்கிறேன். நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ் கலாச்சாரத்தை நல்லா பின்பற்றாங்க இங்கே. இதில் வந்து படுத்தெல்லாம் தூங்குறாங்கப்பா பாருங்க. இதுக்கு மேலேயும் கோயில் இருக்கு. இதுக்கு மேலேயும் போய் பார்ப்போம். அங்கங்கே சிலைகள் வச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க.
இது மேலே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும், சிவன் கோயில் மேலே. கீழே வந்து பிள்ளையார் கோயில். அப்படியே நம்ம கீழே போவோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 120 அடி பிரம்மாண்ட முருகர் சிலை. சரி, நம்ம அப்படியே மேலே போவோம். மேலே போட்டு போனா மேலே போய் எடுத்துடலானே, மேலே கழட்டிக்கலானே. இங்கே பிகினிங் ட்ரெஸ் எல்லாம் அலோட் பண்ணுறது இல்லை மேலே. அதனால் இவங்கள ஒரு துண்டை கொடுத்து கட்டி விட்டு மேலே அனுப்பி விட்றாங்க. தமிழ் கலாச்சாரத்தை நல்லா பின்பற்றாங்க, ஆனால் நல்லா பண்ணுறாங்க. நல்லா தமிழ் கலாச்சாரத்தை வந்து நல்லா பின்பற்றிட்டு இருக்காங்க. இன்னும் செருப்பெல்லாம் கீழே விட்டுட்டு போயிடலாம். செருப்பு வந்து கீழே விட்டுட்டு போகலாம், அது அவங்க விருப்பம் தான். மேலே குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போட்டுட்டு போகலாம். நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். இது அவங்க விருப்பம் தான், செருப்பு மேலே போட்டு போகிறதும் போகாமல் இருக்கிறதும். மேலே குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் செருப்பு போட்டு போகலாம். சரி, ஏறுவோம். 272 படிக்கட்டுகள் ஏறி போவோம். மழை வேறு விடவே இல்லை. ஒரு வழியை ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி வராங்கன்னு. நம்ம அண்ணன் வேறு ஏறவே முடியல, அவரால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வராரு. குகைக்குள்ளே போக போகிறோம். அப்படியே போவோம். வாங்க அப்படியே போய் பார்ப்போம் உள்ள. குகைக்குள்ளே இறங்கி திரும்பவும் மேலே ஏறணும். இந்த மலை குகைக்குள்ளேயும் உள்ளே நிறைய கடையெல்லாம் இருக்குது. இல்லை, உள்ளுக்குள்ளேயே கடையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே மலை குகைக்குள்ளேயே கடைகளெல்லாம் இருக்குது நிறையா. பாருங்கள், மலை குகைக்குள்ளேயும் ஒரு கோபுரம் எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே பாறை தாங்க, எல்லாமே பாறை தான். பயங்கரமாக இருக்குது. எல்லாமே பாறை தாங்க, எல்லாமே பாறை தான். பயங்கரமாக இருக்குது. அப்படியே உள்ளே போவோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அம்மாடி செம்மையாக இருக்குது. இந்த படிக்கட்டு ஏறி மேலே போகணும். மலை குகைக்குள்ளே பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கப்பா. இதெல்லாம் வந்து பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இப்படியெல்லாம் கட்டியிருக்காங்களே கோயில், பயங்கரமாக இருக்குது. இது மேலே ஏறி வந்துட்டான் முருகன் கோயில் மெயின் இடம். இதுதான் மெயின். முருகர் இங்கே தான் இருக்காரு. இதுதான் மெயின். பாருங்கள், காமிக்கிறேன். இதுதான் மெயின். முருகர் இங்கே தான் இருக்காரு. இதுதான் மெயின். ஒரு வழியாக பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அப்படியே கீழே இறங்கி போவோம். ஒரு வழியாக 272 படிக்கட்டு ஏறி இறங்க போகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக.
திரும்ப பசியே வந்துருச்சு மேலே ஏறி இறங்கி வர்றதுக்குள்ள. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பரா தெரியுது. அப்படியே கோயில்ல இருந்து அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு விஷ்ணு கோயில் ஒன்று இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான அனுமன் சிலை ஒன்று இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கே தான் இருக்குது, அந்த சிலைக்கு பின்னாடி தான் இருக்குது. நம்ம ரயில்வே ஸ்டேஷனை போய் காமிக்கிறேன். இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே பாருங்கள். இதுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன். இங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள் டிக்கெட் கவுண்டரு. இல்லைன்னா டோக்கன் எடுத்து டோக்கன் போகலாம். இல்லைன்னா இந்த கார்டு இருந்தால் கார்டு வச்சு போகலாம். பாலாக்கு டிக்கெட் எடுக்கணும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.